10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. 4000 5000 கோடி திருச்சிக்கு தமிழக முதல்வர் தந்திருக்கிறார். அவங்க எவ்வளவு தந்திருக்காங்கன்னு அதுக்கு சொல்லுங்க நீங்க. 10 வருஷத்துல அவர் சாயம் வெளுக்கிறது என்ன? எங்க சாயம் எல்லாம் வெளுக்காது. சாயம் போகாத கட்சி திமுக. அவங்களுக்கு வேணா சாயம் போகும். அவர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதை ஏங்க இவ்வளவு நல்ல நேரத்துல ஒரு நல்ல வேலை நடக்குது. பெருந்திட்டத்தை நம்ம கழித்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு திருச்சி மாவட்ட மக்கள், சுற்றி இருக்கிற புதுக்கோட்டை மற்றும் தஞ்சை மாவட்ட மக்கள் அத்தனை பேரின் சார்பாக, இந்த மாவட்ட மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பஞ்சப்பூரில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கட்டும்படி சார் கொஞ்சம் தயவு செய்து வேண்டில் கொஞ்சம் அமைதியாக கேளுங்க சார். 159 கோடி பஞ்சப்பூரில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் கட்டும்படி, பல்வகை பயன்பாட்டு மையம் 84.78 கோடி, பஞ்சப்பூரில் கனரக சரக்கு வாகன முனையம் கட்டும்படி 65.90 கோடி, சாலைகள், மழைநீர் வடிகால்கள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் 40.30 கோடி, ஆக மொத்தம் 349 கோடியே 98 லட்சம் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற பணி. இது நம்முடைய ஒப்பந்தக்காரர் சொன்னது அடுத்த நவம்பர் ஒரே ஆண்டு காலத்தில் இது பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்திருக்கிறார். ஓரிரு மாதங்கள் கூட குறைச்சல் ஆகலாம், ஆனால் ஒரு ஆண்டு காலத்தில் இந்த பயன்பாட்டுக்கு வந்துவிடும். மேல்படி திட்ட அரசாணை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய 23/6/2022 நிர்வாகம் அளிக்கப்பட்டு 7/7/2022 தொழில்நுட்ப அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுதான் இன்றைக்கு இருக்கிறது. பஞ்ச ஒருங்கிணைந்த பேருந்து கட்டி அதனுடைய விரிவாக்கங்கள்லாம் இருக்கிறது. உங்களுக்கு நான் தர சொல்கிறேன். குறிப்பாக இதனுடைய முழு விவரம் இது போட்டு கொடுத்துருங்க, அவங்க பத்திரிகையாளர் கொடுத்துருங்க. மொத்தம் இப்ப நம்ம திருச்சி மாவட்டம் திருச்சி நகரத்துல மொத்தம் நடைபெறுகிற பணி 147.44 கோடிக்கு 812 பணிகள், 366.53 கோடி, ஆக மொத்த பணிகள் 1536. டோட்டல் லென்த் 416.15 கிலோமீட்டர். 416.15 கிலோமீட்டரில் இதுவரை முடிந்திருப்பது 203.26 கிலோமீட்டர் முடிந்திருக்கிறது. இன்னும் முடிக்க வேண்டியது 212.89 கிலோமீட்டர் முடிக்க வேண்டியிருக்கிறது. மழை வந்த காரணத்தால் அது கொஞ்சம் தாமதமாகி இருக்கிறது. எனவே மழை காலம் முடிந்த பிறகு முழுமையாக அந்த சாலை வசதிகள்லாம் முழுமையாக செயல்படுத்தப்படும். இது நெடுஞ்சாலைத்துறை நமது அண்ணா சாலை முதல் ஜங்ஷன் வரை நெடுஞ்சாலைத்துறையில உயர்மட்ட பாலங்கள் அமைப்பதற்கு 966 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு விரைவில் டெண்டருக்கு வர இருக்கிறது. அதே மாதிரி காவிரி பாலம் முதல் நல்லாட்சிபுரம் வரை 450 கோடி ரூபாய் செலவில் அதுவும் உயர்மட்ட பாலம் வர இருக்கிறது. போஸ்ட் ஆபீஸ் முதல் கோர்ட் ரவுண்டான வரை 356 கோடிக்கு உயர்மட்ட பாலம் வர இருக்கிறது. அசூர் முதல் ஜியபுரம் வரை 1113 கோடி செலவிலும், பஞ்சப்பூர் முதல் ஜியபுரம் வரை 700 கோடி ரூபாய் செலவிலும் இங்கு இந்த பணிகள் எல்லாம் விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விரைவில் அந்த பணிகள் எல்லாம் சென்னையில் நம்ம திருச்சியில நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அனுமதித்திருக்கிறார் என்ற நல்ல செய்தி உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். உன்னீர் முதல் நெரூர் காவிரி பாலம் 106 கோடி, அதே போல புதிய காவிரி பாலம் சத்திரம் பேருந்து நிலையம் முதல் ஸ்ரீரங்கம் வரை 140 கோடியிலே புதிய இது நெடுஞ்சாலைத்துறை மூலமாக இந்த பணிகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா வேற ஏதாவது கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். நான் எதுங்க 3 மாசம் அவங்க 6 மாசம் டைம் கேட்டாங்க. அது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் அவசரமாக செய்ய முடியாது, மிகவும் பழுதுபட்டு இருக்கு, மேலே இருக்க பாலத்தெல்லாம் சம்புட்டியால் அடித்து கடந்த காலத்தில் உடச்சிட்டாங்க, அதனால கொஞ்சம் உன்னிப்பாக தான் கவனித்து செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ ஒரு 3 மாதத்தில் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிராஃபிக் நம்முடைய காவல்துறை ஆணையர் அவர்கள் வந்திருக்கிறார். அவரே நேரடியாக நின்று எந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் இல்லாத அளவுக்கு செய்து கொண்டிருக்கு. விரைவில் காவிரி பாலம் வேலை முடியும். 3 மாதம். உங்களுடைய கோரிக்கை முதலமைச்சரிடம் சொல்வேன். அவ்வளோ. வேற ஏதாவது சொல்றீங்களா? கேட்குறீங்களா? எவ்வளவு கோடி? 320 கோடி. அதுல இருந்து திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. 2வது வந்துட்டாங்க. முதல் தடவை பார்த்து முடிச்சுட்டு 2வது தடவை பார்த்துட்டு இருக்காங்க. விரைவில் என்ன 1 மாசத்துல கொடுப்பாங்க.
1 மாசத்துல கொடுத்தா ஃபண்ட் அரேஞ்ச்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் வேலை, அது அடுத்த வருஷம் வேலை ஆரம்பிச்சு. நகர்பகுதிகளில் சாலை பணிகள் எதுவும் மழையினால பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? எதுல? நம்ம மாநகர பகுதிகள் இப்பதான் சொன்னேன், பாதி முடிஞ்சிருக்கு, பாதி நடக்கல. மழை இருக்கு, போட்டா தார் போட்டா பேத்துக்கு, அதனால கொஞ்சம் தாமதமா தான் போட முடியும். ஆனா எந்த இடத்துலயும் வலிக்க விடாத அளவுக்கு வெட் மிக்ஸ் போட்டு நிறைய விட சொல்லியிருக்கோம். அவர் சொல்றதெல்லாம் நாங்க தம்பி, இவ்வளவு கோடி இந்த 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, 4000 5000 கோடி திருச்சிக்கு தமிழக முதல்வர் தந்திருக்கிறார். அவங்க எவ்வளவு தந்திருக்காங்கன்னு அதுக்கு சொல்லுங்க. நீங்க 10 வருஷத்துல வந்த 1.25 வருஷத்துல இவ்வளவு கோடி கொடுத்துருக்காங்க. 5000 கோடி கிட்டத்தட்ட திருச்சி கொடுத்துருக்காங்க. அவர் சாயம் வெளுக்கிறது என்ன? எங்க சாயம் எல்லாம் வெளுக்காது. சாயம் போகாத கட்சி இது திமுக. அவங்களுக்கு வேணா சாயம் போகும். அவர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதை ஏங்க இவ்வளவு நல்ல நேரத்துல, ஒரு நல்ல வேலை நடந்துட்டு அவரை பத்தி பேசுறாங்க. சினிமா, அரசியல், ஆன்மீகம்னு அனைத்து விதமான வீடியோக்களையும் பார்க்க நமது டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.